அப்புறம் இங்கெங்க போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும்? அதுக்கு தெம்பு திராணி எல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அந்த சரி பத்திரிகையாளர்களை நிறைய தடவை மீட் பண்றீங்க, எல்லாரும் கேள்வி கேட்க வச்சு அதுக்கான பதில் சொல்றீங்க. ஒரு சிஎம் வந்து அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். 2-3 கேள்விக்கு ஒரு கோபமா பேசி போயிட்டாரு. விமர்சனங்களை எதிர்கொள்ள தயங்குறாரா, பயப்படுறாரு? இதை அருமையான கேள்வி கேட்டீங்க. சட்டமன்றம் நடக்குது. இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னார். நாங்களும் பலமுறை கேட்டு பார்த்தோம். சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட நேர் அலையிலேயே நான் பேசுகிறத ஒளிபரப்பு செய்வது கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போனோம். நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அதோட முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்றாங்க, அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்யறாங்க. ஆனா எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்தது. நான் பேசுறது மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சிருந்தா திமுக படுபாலாது போயிடும். அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன். அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது. ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும். நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது. அப்புறம் இங்கெங்க போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும்? அதுக்கு தெம்பு திராணி எல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்யறது தெரியும். அது முதலமைச்சர்கிட்ட பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க. ஆனால் இங்கே செஞ்சா தானே நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதுவுமே செய்யலையே. அப்போ நீங்க ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனால தான் இந்த ஊடக நம்பரையும் பத்திரிகையும் சந்திப்பதே கிடையாது. அப்படியே சந்திச்சாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிருபர்களும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. எங்கிட்ட தான் இடப்பறிச்சு கேள்வி கேட்குறீங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படிதான் கேள்வி கேட்குறீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே இன்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. அதை நீங்க ஒளிபரப்பு செய்வீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.